இப்போ இந்த வீடியோவில் வந்து 6th செகண்ட் டேர்ம் மேக்ஸ் புக்கில் இருக்கிற பயிற்சி 1.2 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, கோடிட்ட இடங்களில் பெரியது அல்லது சிறியது அல்லது சமம் குறியீடுகளை கொண்டு நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் 48, 79 ரெண்டுலேயுமே வந்து சேமாக இருக்கிற நம்பரை வந்து ஃபஸ்ட்டு விட்டுறணும். இங்கே வந்து 48ன்னு இருக்குது, இங்கே 48. இப்போ அதுக்கும் அடுத்த நம்பர் பார்க்கணும். இங்கே 7ன்னு இருக்குது, இங்கே 9ன்னு இருக்குது. அப்போ 9 தானே பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பரை பார்த்து இந்த மாதிரி பெருசாக போடணும். அடுத்தது 124, இங்கே 124 வந்து சேமாக இருக்குது. அதுக்கும் அடுத்த நம்பர் வந்து இங்கே 8ன்னு இருக்குது, இங்கே 6ன்னு இருக்குது. 6 வந்து சின்ன நம்பர், 8 பெரிய நம்பர். அப்போ இதை வந்து இப்படி போடணும். இங்கே வந்து 6, 5, 8, 7, 9, 4. இங்கே 6, 5, 8, 7, 9, 4 ரெண்டுமே வந்து சேம் நம்பர் தான். அப்போ சமம் அப்படின்னு போடணும். அடுத்தது சரியா தவறா. மிகச்சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 ஆகும்னு கொடுத்துருக்காங்க. மிக சிறிய 7 இலக்க எண் வந்து என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்தது மிகப்பெரிய 6 இலக்க எண்ணா 6 இலக்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6. இது வந்து மிக சிறிய 7 இலக்க எண், இது வந்து மிகப்பெரிய 6 இலக்க எண். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா 1 தான் வந்து டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது தவறு. அடுத்து 8, 6, 0, 9 என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண் 9086 ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன? 9. அடுத்த பெரிய நம்பர் வந்து 8, அடுத்தது 6, அடுத்தது 0. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சராக வரணும். ஆனால் இங்கே 9086ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது தவறு. 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை வந்து 900 ஆகும். இது சரி. அடுத்து இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு என்ற எண்களில் எந்த எண் மிகப்பெரியது, எந்த எண் மிக சிறியதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்பரை வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். இங்கே 2, 4, 6, 8, 10. இங்கே 10 நம்பர் இருக்குது. அடுத்தது 2, 4, 6, 8. இங்கே 9 நம்பர் இருக்குது. இங்கே 2, 4, 6, 8. இங்கே 8 நம்பர் இருக்குது. நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எந்த எண் மிகப்பெரியது அப்படின்னா மிகப்பெரியது வந்து 10 நம்பர் இருக்கிறது மிகப்பெரியது. 1, 3, 8, 6, 7, 8, 7, 2, 1, 5. அடுத்தது எந்த எண் மிக சிறியதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மிகச்சிறியது இந்த 8 நம்பர் இருக்கிறதா மிகச்சிறியது. 8, 6, 7, 2, 0, 5, 6, 0. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரணும். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே 3, இங்கே மொத்தம் 6 நம்பர் இருக்குது. இங்கே 5 நம்பர் இருக்குது. இங்கே 5, இங்கே 4, இங்கே 5ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு 6 நம்பர் இருக்கிறதா எடுத்து எழுதணும். இறங்கு வரிசைனா ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் தானே எழுதணும். 1, 2, 8, 4, 3, 5. அடுத்தது வந்து இங்கே 3லேயுமே 5, 5ன்னு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே 1ன்னு ஆரம்பிக்குது, இங்கே 2ன்னு ஆரம்பிக்குது, இங்கே 2. அடுத்தது பெரிய நம்பர் 2ன்னு ஆரம்பிக்கிறது தான் பார்க்கணும். 2க்கு பக்கத்தில் இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 5 தானே பெரிய நம்பர், அப்போ இந்த நம்பர் தான் போடணும். 2, 5, 8, 4, 0. அடுத்தது இந்த நம்பர் 2, 1, 3, 5, 4. அடுத்தது இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது 1, 0, 8, 3, 5. அடுத்தது இங்கே 4 நம்பர் இருக்கிறது 6, 3, 4, 8. அடுத்தது 5வது சம். 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஒரு 8 இலக்க எண்ணை எழுதுக. ஃபஸ்ட்டு 8 இலக்க எண்ணா அதுக்கான இதை மட்டும் போட்டுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த மாதிரி 8 பிளேஸ் போட்டுட்டு 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் அப்படின்னாக்க 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். இந்த இடத்துல வந்து 6ங்கிற நம்பர் போடணுமா. அடுத்தது 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும். 10,000 இடம்னா 1, 10, 100, 1000, 10,000. இந்த இடத்துல வந்து 9ங்கிற நம்பர் போடணும். அதுக்கப்புறம் மற்ற இடத்துல வந்து எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். 8, 7, 6, 3, 5, 4. நமக்கு தேவையானது இந்த 6ம் 10 லட்சம் இடத்தில் இந்த 6ம் இந்த 9ம் தான் வந்து நமக்கு தேவை. இதை மட்டும் நம்ம கரெக்டாக போட்டால் போதும்.
அடுத்து ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? இங்கே 4, 7, 9 இதை 3 நம்பரை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்து அவன் எழுதுகிறான். ஃபஸ்ட்டு 4 முன்னாடி வச்சு 7, 9, அதுக்கப்புறம் 4, இந்த 9, 7 அப்படியே மாற்றி மாற்றி எழுதிட்டு வரணும். அடுத்தது 7 முன்னாடி வச்சுட்டு 4, 9, அப்புறம் 7, 9, 4, அடுத்தது 9 முன்னாடி வச்சு 9, 4, 7, 9, 7, 4. இப்போ எத்தனை நம்பர்னால் 2, 4, 6, மொத்தம் 6 நம்பர் வந்து எழுத முடியும். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ 6 எண்கள் வந்து எழுத முடியும். என்னுடைய பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் 9, 4, 6 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. இது மிக சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். எனது பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் வந்து மிகச்சிறிய 4 இலக்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ மிகச்சிறியனா இருக்கல சின்ன நம்பர் என்ன 4, அதுக்கப்புறம் சின்ன நம்பர் 6, அதுக்கப்புறம் சின்ன நம்பர் வந்து 8 அப்படின்னு போடக்கூடாது. எதனாலனா இங்கே வந்து லாஸ்ட் நம்பர் வந்து இரட்டை எண் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம 8ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் 9ன்னு போட்டால் அது வந்து இரட்டை எண் ஆகாது. அதனால என்ன பண்ணணும்னா 4, 6 இந்த 9ங்கிற நம்பரை முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் 8ங்கிறது போடணும். இப்போ இது வந்து இரட்டை எண், மிகச்சிறிய 4 இலக்க எண்ணும் ஆகும். அஞ்சலக குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. இதன் முதல் 3 இலக்க எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 6, 3, 1 ஆகும். மேலும் 0, 3, 6 என்ற 3 இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்களை அமைக்க. ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பரை எழுதிக்கலாம். 6, 3, 1. என்ன கேட்குறாங்க? மிகப்பெரிய நம்பர் இது 3 மட்டும் பயன்படுத்தி எழுதும். இதில் இருக்கிறதுல பெருசு வந்து என்னது 6, அடுத்தது 3, அடுத்தது 0. இதுதான் மிகப்பெரிய நம்பர். அடுத்தது மிகச்சிறியது ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர் எழுதிக்கிறோம். 6, 3, 1. அதுக்கப்புறம் இது 3ல் இருக்கிறதுல சின்ன நம்பர் வந்து 0, அடுத்த சின்ன நம்பர் 3, அடுத்தது 6. தமிழ்நாட்டில் உள்ள மலைகளின் உயரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மலைகள் வந்து தொட்டபெட்டா வந்து 2637, மகேந்திரகிரி வந்து 1647, ஆனைமுடி 2695, வெள்ளியங்கிரி வந்து 1778. இது மாதிரி வந்து மலைகள் வந்து கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை எதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ மேற்கண்ட மலை உயரமான மலை வந்து என்னது? இந்த 1ங்கிறது கண்டிப்பாக வராது. அடுத்த 2ல் பார்க்கணும். 2, 6, 9, 5ன்னு இருக்குது. இங்கே 2, 6, 3, 7ன்னு இருக்குது. இது மொதல் 2 நம்பருமே சேம் நம்பர். அப்போ அதை விட்டுட்டு அடுத்த நம்பர் பார்க்கணும். இங்கே 9ன்னு இருக்குது, இங்கே 3ன்னு இருக்குது. அப்போ 9ன்னு இருக்கிறது தான் பெருசு. அப்போ ஆனைமுடின்னு போட்டு ஒரு ராக்கெட்டில் 2, 6, 9, 5. உயரத்தை கொண்டு மலைகளின் பெயர்களை மிக பெரியதிலிருந்து சிறியது வரை வரிசைப்படுத்தி எழுதவும். மிக பெரியது வந்து என்னது? இதுதான் ஆனைமுடி வந்து 2, 6, 9, 5. அதுக்கப்புறம் இந்த இது தொட்டபெட்டா 2, 6, 3, 7. அடுத்தது இங்கே 1ன்னு ஆரம்பிக்குது, இங்கே 1. அடுத்தது பார்க்கணும். இங்கே 7ன்னு இருக்குது, இங்கே 6ன்னு இருக்குது. அப்போ 7 தான் பெருசு. இப்போ வெள்ளியங்கிரி வந்து 1, 7, 7, 8. அடுத்தது மகேந்திரகிரி 1, 6, 4, 7. இது வந்து எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஆனைமுடின்னு எழுதிட்டு கிரேட்டர் தென், அடுத்தது தொட்டபெட்டான்னு எழுதி கிரேட்டர் தென், வெள்ளியங்கிரி கிரேட்டர் தென், மகேந்திரகிரி இது மாதிரி வந்து எழுதணும். ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடுனால என்ன மைனஸ் பண்ணணும். ஆனைமுடியில் வந்து எவ்வளோ இருக்குது? 2, 6, 9, 5. மகேந்திரகிரியில் வந்து எவ்வளோ இருக்குது? 1, 6, 4, 7ன்னு இருக்குது. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 15, 6, 7, பேலன்ஸ் 8. இந்த இடத்துல 8ன்னு இருக்கும். 8ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் 4, 6ல் 6 போச்சுன்னா 0, 2ல் 1 போச்சுன்னா 1. இப்போ ஆன்சர் 1048. பட்டியலில் அடுத்த புறவய வினாக்கள். பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 1, 4, 6, 8ன்னு இருக்குது. இந்த சைடு 1, 4, 8, 6, 1, 4, 8, 4ன்னு இருக்குது. நமக்கு வந்து எந்த
எந்த எண் வரிசை சிறியதுலேருந்து பெருசுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லாத்துலேயும் 1 4ன்னு இருக்குது, அதை விட்டுரும். அதுக்கும் அடுத்த நம்பர் பார்க்கணும். இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே வந்து 8 இருக்குது. இதெல்லாம் அடுத்தது இந்த சைடு 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே வந்து பெரிய நம்பர் தான் இருக்கணும், தான் 4ன்னு இருக்குது, அப்போ இது வராது. அடுத்து 2 3 4 5, 2 4 3 5, இங்கே 2 2ன்னு இருக்குது, இங்கே 23 24, இங்கே 22ன்னு இருக்குது. இதை விட பெரிய நம்பராக இங்கே இருக்கணும், அப்போ இதுவும் வராது. அடுத்தது 134, இங்கே 134, இங்கே 154ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஓகே. இங்கே வந்து 205ன்னு இருக்குது, இங்கே 208ன்னு இருக்குது. அப்போ இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர், இது அதை விட பெரிய நம்பர். அப்போ இதுதான் வந்து சரி, இதுவும் தவறு தான். அரபிக்கடலின் பரப்பளவு 1491 சதுர மைல்கள். இது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓகேவா, இங்கே வந்து 10 லட்சம், இப்போ வந்து 14,91,000 இருக்கான். இது வந்து இந்த 2 நம்பருக்கு இடையில இருக்குது. இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி 2018 விற்ற நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து நாளிதழோட பேர் வந்து ABCDன்னு இருக்குது. தரம் 1 2 3 4ன்னு இருக்குது. விற்பனை லட்சத்தில் வந்து இங்கே 70 50, இந்த இடத்துல நமக்கு என்னான்னு கேட்குறாங்க. இங்கே 10. எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டும் வந்து என்ன டிஃப்ரென்ஸில் இருக்குன்னா, 70லேருந்து 20 வந்து மைனஸ் பண்ணால் 50ன்னு கிடைக்கிது. அதே மாதிரி 50ல் வந்து 20 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இங்கே வந்து என்ன வரும், 13 வரும். அப்போ 30 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ 10 வந்து இங்கே 30லேருந்து 20 மைனஸ் பண்ணோன்னா இங்கே 10ன்னு கிடைக்குமா, அப்போ 30 தான் ஆன்சர் கரெக்டு. 12க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 30.